நாம் பார்க்க இருக்கும் பயிற்சி வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய சித்தர் வழி பயிற்சி. இந்த சித்தர்கள் யார் அப்படின்னா, சிவன் ரொம்ப தவம் இருந்து ஒரு 7 ரிஷிகளை உருவாக்குறாரு. அந்த 7 ரிஷிகளும் இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு ரிஷியும் ஒவ்வொரு இடத்துக்கு போய் நல்ல நிலையில் இந்த யோக முறையை கற்றுக் கொடுத்து எல்லா மக்களுக்கும் தொண்டு மாதிரி செய்கிறாங்க. அந்த மாதிரி அவங்களை ஏற்றி உருவானவங்க தான் கோடிக்கணக்கான சித்தர்கள். அந்த சித்தர்களில் முதன்மையான ஒரு 18 சித்தர்கள் கோடிக்கணக்கான சித்தர்கள் இருந்தாலும் இந்த 18 சித்தர்கள் தான் ரொம்ப முதன்மையானவங்க. அவங்க அந்த 18 சித்தர்கள்னால எண்ணற்ற நல்ல காரியங்கள் நடந்துச்சு, எல்லா நன்மைகளும் உண்டாச்சு. அவர்கள் சொல்லப்பட்ட மந்திரங்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மந்திரம். அதுலேயும் முருகப்பெருமான் தான் இதில் ரொம்ப முதன்மையானவராக இருக்கார். ஏன் அப்படின்னா, பதஞ்சலி முனிவர் யோகத்தை, அதாவது மூச்சு பயிற்சியில் ரொம்ப வல்லுநராக இருந்தார். அவர் ஒரு மூச்சை இழுக்கும் போதே ஒரு நொடி பொழுதில் இந்த மூச்சு எந்த இடத்துல நம்ம உடம்புக்குள்ளே போகுது, எந்த இடத்துல அது வேலை செய்யுது, எந்தெந்த உறுப்புகளை பாதிக்குது, எந்த உறுப்புகளை நல்லாக்குது, நல்ல விதமாக செய்யுது அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார். இதை முருகன் பார்த்தாரு. இதை இந்த மாதிரி எல்லா மக்களும் இந்த மாதிரி பயன்படுத்த முடியாது, எல்லாருக்கும் அந்த நுண்ணியமான ஒரு கருத்து இருக்காது அப்படின்னு இவர் தமிழ் எழுத்துக்களையே உடம்புல எந்தெந்த இடத்துக்கு போகுது அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை மக்களுக்கு சொன்னவர் தான் அந்த முருக கடவுள். அதை எல்லா சித்தர்களும் எல்லா மகான்களும் முருகனை போற்றுவதற்கு இது முதல் காரணம். அதே மாதிரி இந்த மந்திரத்தை நம்ம சொல்லி வரும்போது எல்லா விதமான நன்மையும் நடக்கும், எல்லா விதமான ஒரு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும், உடம்பு காய சித்தி அடையும், உடம்புல நோய் நொடி எது இருந்தாலும் அறவே போக்கும், உற்சாகம் பிறக்கும். இந்த மூச்சு ஏன் அப்படின்னா, மூச்சு தான் நம்மளுக்கு கடவுள் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஏன் அப்படின்னா, மூச்சுல தான் அந்த உயிர் சக்தி போகுது. நவக்கிரகங்களுடைய தாக்கம் மூச்சுல தான் போகுது. பஞ்சபூதங்களினுடைய சக்தி இந்த மூச்சு, அதாவது மூச்சுன்ற வாயுல தான் போகுது. அப்படி உள்ள போகிற மூச்சு ஒரு கெடுதியான இடத்துக்கு போகும்போது கெடுதியை செய்யுது, நன்மையான இடத்துக்கு வரும்போது நன்மையை செய்யுது. அதனால தான் நம்ம கெட்ட நேரம் நல்ல நேரம் அப்படின்றத பிரித்து பார்க்குற மாதிரி வருது. அதை நினச்சிட்டு இந்த முருக கடவுள் இந்த எழுத்துக்கு வடிவத்தில் இந்த மந்திரத்தை கொடுத்து இதை செய்யும்போது எல்லா நிலைகளையும் மாறும், எல்லா நன்மையும் அடையும் அப்படின்னு சொன்னார். அதை பல மகான்களும் சித்தர்களும் கோடிக்கணக்கில் இருந்தாங்க சித்தர்கள். அந்த அளவுக்கு அவங்க சொல்லப்பட்டது தான் இதில் நான் இப்போ சொல்லியிருக்கிறது. இது எல்லாரும் பயன்படுத்தணும், எல்லாரும் வெற்றி அடையணும், எல்லாரும் நல்லா வரணும் அப்படின்னு அதை ஒரு வேண்டுதலாக வச்சுக்கிறேன். அதே மாதிரி நான் சோழி பிரசனம் சொல்லித்தரேன். அந்த சோழி பிரசனத்தில் நடக்கிறது, நடக்க போகிறது, நடந்துக்கிட்டு இருக்கிறது அத்தனையும் சொல்லலாம். அதே போல் ஒரு ஆள் எதுக்காக வேண்டி வர்றாரு, அவர் வீடு எந்த பக்கத்தில் இருக்குது, அவருடைய பக்கத்தில் என்னென்ன வீடு இருக்குது, இந்த மாதிரி எல்லாத்தையும் நேராக பார்த்தது மாதிரி சொல்லக்கூடியது இந்த சோழி பிரசனம். அதை ஒவ்வொருத்தரும் கற்றுக்கிட்டு நல்ல ஒரு பலன் அடையணும் அப்படின்றத நான் ஒரு வேண்டுதலாக வச்சுக்கிறேன். அதே மாதிரி 200 பக்கத்தில் எழுதுன ஒரு ஏட்டுச்சோடியிலேருந்து எழுதி வச்சுருக்கேன் ஒரு புக்கு. அதில் வசியம், மௌனம், தம்பனம் அப்படின்னு அஷ்டகர்மா, அதே மாதிரி மூலிகை, மையி, எல்லா விதமான தேவதா சித்தி எல்லாமே இருக்குது. அது இதில் உடனே பழிக்கக்கூடியதாக இருக்குது. அதையும் வாங்கி பயன்படுத்துங்களேன்னு சொல்லி வேண்டிக்கிறேன். இந்த மந்திரத்தை பார்ப்பான். அதாவது மூச்சு உள்ளே போகும்போது அங்கு உங்கு அப்படின்னு மூச்சில் இழுக்கணும், மூச்சை விடும்போது நங்கு மங்கு அப்படின்னு மூச்சை விடணும். இந்த மாதிரி மூச்சை அடக்கக்கூடாது, மூச்சை தம் கட்டி இருக்கக்கூடாது. இயல்பாக அங்கு உங்கு அப்படின்னு அப்படியே இழுக்கணும், விடும்போது நங்கு மங்கு அப்படின்னு விடணும். இந்த மாதிரி செஞ்சு ஒவ்வொருத்தரும் பயனடையணும். இந்த இதை காலையில் 10 நிமிஷம், மாலையில் 10 நிமிஷம் செஞ்சால் போதும். ஜின் முத்திரையில் வச்சு செய்யக்கூடாது. சும்மா வெறும் கையை மேல் நோக்கி வச்சுக்கிட்டு இந்த பயிற்சியை செஞ்சால் ரொம்ப உன்னதமான பலன் கிடைக்கும். அதே போல் நான் ஜூலை மாதம் 1ஆம் தேதி மாந்திரிக பயிற்சி வகுப்பு எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அது நேரடி பயிற்சி, ஒரு நாள் வகுப்பு. அது வேணுன்றவங்க எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு முன்பதிவு செஞ்சுக்கிடுங்க. அப்போ தான் அதுக்கு உண்டான வசதிகளை நம்ம செய்ய முடியும். அதில் எல்லாரும் கலந்துக்கிறணும் அப்படின்றத அதையும் நான் ஒரு வேண்டுதலாக உங்களுக்கு வச்சுக்கிறேன். யாராரும் எளிய முறையில் நல்ல ஒரு அருமையான ஒரு மாந்திரிக பயிற்சியை நீங்கள் செஞ்சு பழகிக்கலாம். இது மாந்திரியர் மட்டும்தான் பழகணுன்றது இல்லை, எல்லாருமே பழகலாம், எல்லாருக்குமே இது ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன். அதே போல் இந்த மூச்சு பயிற்சியும் நீங்கள்
10 நிமிஷம் ஒதுக்கி செஞ்சீங்க அப்படின்னா, ஒரு 10 நாள்ல நல்ல ஒரு மாற்றம் தரும். எல்லா விதமான கவலைகளும் போகும். எல்லா விதமான அதாவது கெட்ட சக்தி, கெட்ட இது எது இருந்தாலும் விலகும். அவ்வளோ ஒரு உன்னதமான மந்திரத்த இந்த இதில நம்ம பார்த்துருக்கேன். இத வந்து ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தணும். எல்லாரும் பயன்படுத்தி, இது எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க சொல்லுங்க. அ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மிகவும் நன்றி.